வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் 2வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். மதுரை வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த 8க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மாநகராட்சி தண்ணீர் வாகனங்களுடன் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளன. பலத்த காற்றால் தீ வேகமாக பரவி அவனியாபுரம், சிந்தாமணி, சாமநத்தம், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் புகைமூட்டம் நிலவுகிறது. மேலும் 20 ஏக்கருக்கும் அதிகமான கால்நடை தீவன புல்வெளி எரிந்து நாசமானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பக்கத்தில் கொட்டுறதுனால இந்த மாதிரிலாம் நடக்குது. இவங்க அவங்க தள்ளி கொட்டிருந்தா எங்களை பாதிக்காது. அப்படி இருக்கு. தண்ணி எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ தண்ணி விடாதனால இந்த தீ பிடிச்சதுக்கு காரணம். தண்ணி பாஞ்சுக்கு இருந்த தண்ணியை அடைச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 20 ஏக்கர் தீயில கருகி போச்சு. இந்த பாருங்க, இந்த காய்கறி விவசாயம், கீரைகள் எல்லாமே இப்படி ஆகி போச்சு. சுத்திகரிப்பு தண்ணின்னு சொல்லி சும்மா கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அது சரியாக பாயுதில்லை. தண்ணி பாயாமல் போகிற காஞ்சி கிடந்ததுக்காக அதனால் தீ குயிக்காக பிடிச்சி போச்சு. இது வெள்ளக்கல் கழிவுநீர் புல் பண்ணையிலேருந்து பேசுகிறோம். இது வெள்ளக்காரங்க காலத்திலேருந்து இதோட 3வது தலைமுறை நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. குப்பை கடைங்களில் பயங்கரமான தீ விபத்து. உள்ளே யாரும் வேலை பார்க்க முடியல. இன்னைக்கு காலையிலேருந்து எல்லோரும் வேலைக்கு போக முடியல. இதனால் மூச்சு திணறல் ஏற்படுது. தண்ணி இருந்தால் எப்பயும் போல் வழக்கம் போல் தண்ணி வர தண்ணி வந்திருந்தா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்குள்ளே நாங்களே ஆனால் வாளி குடத்தை வச்சு கூட அமர்த்தி போடுவோம். அப்படிலாம். ஆனால் தண்ணி போதுமான தண்ணி இல்லை. தீ அதிகமாக பரவிடுச்சு. எங்களுக்கு கார்பரேஷன்லேருந்து தண்ணி வசதி கொடுத்தாங்கன்னா இந்த நெருப்பு இவ்வளோ சீக்கிரமாக பரவாது. கூடிய சீக்கிரத்தில் வராத அளவுக்கு நம்மளே இருக்கிற பொதுமக்களை வேலை ஆக்கிறவங்களே ஆனால் அமர்த்திக்கிடுவாங்க.